ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்வை தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை எப்படி காப்பாற்றி வருகிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு, பலவீனங்கள் இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனா எதுவும் நம்மை மேற்கொள்ளவில்லை, எதுவும் நம்மை மூழ்கடிக்கவில்லை, எதுவும் நம்மை அது அழித்து விட தேவன் விடவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினால் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினால் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அவருடைய கிருபை எத்தன்மை உள்ளது, எப்பேற்பட்ட உத்தமமானது, உன்னதமான அவருடைய கிருபை. நாம் இன்றைக்கும் இருக்கிறோம்னா அவருடைய கிருபை. இஸ் கிரேஸ், பியூர்லி இஸ் கிரேஸ். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் அதை மனம் திரும்புவதற்கு நமக்காக அவர் இறங்கி இறங்கி ஒவ்வொரு நாளும் என்னுடைய மகன் திரும்ப வேண்டும், என்னுடைய மகள் திரும்ப வேண்டும் என்று அவர் இரக்கத்தை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். எனவே அவருடைய கிருபை மேலானது. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை என்பதை உணர்ந்தவர்களாயும், தேவனுடைய இரக்கம் எத்தன்மையுள்ளது, எப்பேற்பட்டது என்பதை அறிந்தவர்களாய், அதற்குரிய பாத்திரவான்களாய் நாம் அந்த நாளை துவங்கும். அவர் நம்மோடு இருக்கிறார். எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ளாது. அவருடைய கிருபை தாங்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை துவக்குவோம். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.